Welcome back students of CA Foundation course of ICP Academy. நம்ம இப்போ 2.5 indifferent curve analysis அப்படிங்கிற ஹெட்டிங்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் டிமாண்டுங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு தான். அது ரொம்ப ரியலிஸ்டிக் மெத்தட். கன்சியூமரோட டிமாண்ட் எப்படி ஒரு யூட்டிலிட்டியை நோக்கி அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கி இருக்குங்கிற அப்ரோச்சில் டிஸ்கஸ் பண்ணது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் டூல், அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிற டூலை வச்சு எப்படி கன்சியூமர் பிஹேவியர் ஆல்ட்ரேட் ஆகுது, கன்சியூமரோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை வச்சு அவருடைய டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ரோச் ஒரு ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய பிலீஃப் கீழே தான் ரன் ஆகுது. இது ஒரு ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன். இதை நம்ம குவான்டிடேட்டிவ்ல மெஷர் பண்ண முடியாது. மானிட்டரி டேர்ம்ஸில் மார்ஷல் யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண அந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணி இதை பண்ணுறோம். சயின்டிஃபிக்கலாக இது ரொம்ப இன்னுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஒரு கன்சியூமருடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மணியை ஒரு யூட்டிலிட்டி மெஷர் பண்ணுறதை விட அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு மெஷர் பண்ணுறது இன்னும் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல் மெத்தடாலஜிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினல் பேஸ்ட் கான்செப்டாக தான் இருக்குது. அவருடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி மாறுது ஒரு பண்டில், அதாவது ரெண்டு ப்ராடக்டை சேர்த்து யூஸ் பண்ணும்போது அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. பட் ஆல்டர்னேட்டாக ஒரு கமாடிட்டியை கம்மி பண்ணி இன்னொரு கமாடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி அதை அந்த மிக்ஸை மாற்றுறாருங்கிறத பார்க்குறது தான். இது மார்ஷல் யூட்டிலிட்டி அப்ரோச் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு தியரியாக பார்க்குறோம். இப்போ இதில் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதை பேசிக் அசம்ஷன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் அசம்ஷன் கன்சியூமர் பிஹேவியர் அப்படிங்கிறதுடைய ஃபவுண்டேஷனே கன்சியூமர் அவருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது பேசிக் அசம்ஷனாக இருக்குது. ரெண்டாவது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அந்த எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எதில் அவர் இருக்காரோ அந்த எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அவர் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு, புரிஞ்சிருக்காரு. அது தெளிவாக தெரிஞ்சு தான் அவருடைய ப்ரிஃபரன்ஸை மாற்றி பார்க்குறாரு அப்படிங்கிறது இன்னொரு அசம்ஷனாக இருக்குது. செகண்ட் அசம்ஷனுங்கிறது ஒரு ரேஷ்னல் திங்கிங், நியாயமான ஒரு திங்கிங்கில், கிளியர் கட் தாட்டில் ரேஷ்னல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாரு. அதாவது எந்த பண்டில் அவருக்கு மோர் கன்சம்ஷனுக்கு எந்த யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த காம்பினேஷனில் மாற்றி பார்க்குறது அவருடைய தாட் ப்ராசஸில் போகுதுங்கிறது தான் செகண்ட் அசம்ஷனாக இருக்குது. தேர்டு ஒன்றுங்கிறது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸில் ஒரு அசம்ஷன் என்னென்னா யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆர்டினலியாக எக்ஸ்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் தேர்டு. அதாவது ரேங்கிங்கில் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத ரேங்க் பண்ணி அந்த காம்பினேஷனை அவர் ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ABCDE 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டாக எது எடுக்கிறாரு, செகண்டாக எது எடுக்கிறாரு, தேர்டாக எது எடுக்கிறாரு, ஏக்கு பதில் ஏன் பிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாரு, குவான்டிடேட்டிவாக ஏவை எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறாரு, இப்படி காம்பினேஷனில் மாற்றி அவர் எப்படி பார்க்குறாருங்கிறத எக்ஸ்ப்ரெசிவ் யூனிட்ஸாக பார்க்குறோம். இது தேர்ட் அசம்ஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் அசம்ஷனாக பார்க்குறது நம்ம என்னன்னு சொன்னால் கன்சியூமர் சாய்ஸஸுங்கிறது ட்ரான்சிட்டிவ், மாற்றிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் காம்பினேஷன் A to B, B to C இல்லை A to C அப்படிங்கிறத அவர் கன்சிஸ்டன்ஸாக கன்சம்ஷன் பேட்டர்னை மாற்றுறாரு அப்படிங்கிற அசம்ஷனில் இருக்குது. லாஸ்ட் அசம்ஷன் காம்பினேஷன் ஏங்கிறதுல மோர் கமாடிட்டிஸ் காம்பினேஷன் பி காட்டிலும் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஏ அவருக்கு அதிகமாக பியை விட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. தட் இஸ் மோர் இஸ் பெட்டர் அசம்ஷன். இதை விட இது அதிகமாக பிடிச்சிருக்கு, இதை விட இதுக்கு பதிலாக அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் கம்மியாக தான்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற அசம்ஷன். நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, தட் இஸ் நாட் நீடடுங்கிறது இல்லை, திஸ் இஸ் பெட்டர் தேன் தட், இது காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் இவருக்கு பிடிக்குது, அந்த அசம்ஷனில் போகுது. அப்போ இந்த 5 அசம்ஷன் கீழே தான் நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்ங்கிறது பேஸ் ஆகி ஒர்க் ஆகுது. இப்போ அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வுங்கிறது என்னான்னு பார்க்குறோம். நம்ம இங்கே வந்து ஹிக்ஸ் அண்ட் ஆலனோட ஒரு மெத்தடை வச்சு தான் நம்ம இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது கன்சியூமரோடைய ஒரு ப்ரிஃபரன்ஸை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்கிறோம். அந்த கர்வ் வந்து எல்லா காம்பினேஷனும், ஒரு 2 குட்ஸ் எடுத்தோம், அந்த 2 குட்ஸில் அவருக்கு சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குது. ஆனால் அந்த 2 குட்ஸோட காம்பினேஷன் அவர் எப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாரு, போட்டுக்கிறாரு, அவருக்கு அந்த அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க அப்படிங்கிறத நம்ம கர்வாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த காம்பினேஷனில் எல்லாமே ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்போது கன்சியூமர் வந்து கம்ப்ளீட்டாக இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஏ அண்ட் பி பண்டில், பி அண்ட் சி பண்டில்னு பார்க்கும்போது இதுவும் அதுவும் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா கூட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து சேமாக இல்லை, டிஃபர் ஆகுது. அதாவது இட் ரெப்ரசன்ட் த செட் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் குட்ஸ் தட் அ கன்சியூமர் வியூஸ் அஸ் பீயிங் ஈக்குவலி டிசைரபிள். அவருக்கு எவ்வளோ ஈக்குவலாக பிடிச்சிருக்கு, ஏபிக்கும் பிசிக்கும் ஈக்குவலாக பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஏ அண்ட் பியில் எவ்வளோ மாற்றி போட்டுக்கிறாருங்கிறது மட்டும் பார்க்குறோம். எல்லா காம்பினேஷனுக்கும் அவருக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குது, ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குது. என்ன காம்பினேஷன் அந்த கமாடிட்டியை மாற்றினாலும் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலுங்கிறது இட் இஸ் த சேம். அதனால தான் இது ஐசோ யூட்டிலிட்டி கர்வ்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஈக்குவல் யூட்டிலிட்டி கர்வ்னு சொல்கிறோம். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஏபிசிடி 4 காம்பினேஷன். இதை வந்து நம்ம ஒரு டேபிள் 8 பேஜ் நம்ம 2.61 பார்க்குறோம். அங்கே 4 காம்பினேஷன் கொடுத்துருக்கு, ஏபிசிடி. அதில் த கன்சியூமர் டேக்ஸ் 2 யூனிட் ஃபுட் அண்ட் க்ளோதிங் 2 ஐட்டம்ஸ். அதில் அவருக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம பார்க்குறோம், மார்ஜினல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 1 யூனிட் ஆஃப் ஃபுட் அண்ட் 12 யூனிட் ஆஃப் க்ளோதிங் காம்பினேஷன் ஏ. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பியில் he prefers to have 2 units of food for 6 units of clothing. அப்போது ஒரு 6 units of clothing forgo பண்ணி 1 யூனிட் ஆஃப் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. தேர்ட் காம்பினேஷனில் 4 யூனிட் ஆஃப் க்ளோதிங் வாங்கிட்டு 3 யூனிட் ஆஃப் ஃபுட்டு, ஸோ 1 யூனிட் ஆஃப் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 யூனிட் ஆஃப் க்ளோதிங்கை ஃபர்கோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டில் 3 யூனிட்ஸ் ஆஃப் க்ளோதிங் அண்ட் 4 யூனிட்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ ஆல் தீஸ் காம்பினேஷன் வந்து அவருக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்குது. பட் யூனிட் ஆஃப் ஃபுட் அண்ட் க்ளோதிங் மட்டும் அங்கே டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் எடுத்துக்கிறாரு. He prefers to have 1 unit of food if there is 12 unit of clothing. அந்த மாதிரி தான் அந்த ஐசோஇக்விட்டி கர்வை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கர்வோட அந்த ஷெட்யூலை அப்படியே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கீழே பார்க்குறோம். ஃபிகர் 17ல் அந்த காம்பினேஷனை நம்ம பிளாட் பண்ணுறோம் ஏபிசிடின்னு. அந்த பிளாட்டிங்கை ஜாயின் பண்ணி அந்த கர்வ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை வந்து அந்த த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த சேம் த்ரூ அவுட் அந்த ஐசி கர்வில். ஆனால் அந்த காம்பினேஷன் வேரியஸ் காம்பினேஷன்ஸை மட்டும் வேரியஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு காட்டுது. அந்த மாதிரி அதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கன்சியூமர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். திஸ் கர்வ் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அந்த ஷெட்யூலுக்கு இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்புன்னு சொல்கிறோம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்புங்கிற ஹெட்டிங்கில் என்ன பார்க்குறோம், என்டையர் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலை அதை நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸாக அமையுது. ஒவ்வொரு கர்வும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அதாவது ஒரு கர்வ் வந்து ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் இன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், 2 ஐட்டம்ஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில். ஆனால் கர்வ் மாற மாற நமக்கு என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் சேஞ்ச் ஆகுது. அப்போ செட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்
இருந்தால் அதை நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப்னு சொல்கிறோம். அப்போ ஈச் இன்டிஃபரன்ஸ் கர்வுங்கிறது வந்து ஒரு காமன் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து தோ தே கிவ் த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு யூனிட்டோட கன்சம்ஷன் மற்றொரு யூனிட்டோட கன்சம்ஷன்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது வந்து ஆரிஜின் லேருந்து ஃபர்தராக போயிட்டு பட் இன்டிஃபரன்ஸ் கர்வில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் எண்டில் வந்து ஆரிஜினுக்கு க்ளோஸாக அமையுது. இதில் அப்வர்டு மூமெண்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ்லேருந்து அடுத்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் போகும்போது யூட்டிலிட்டி இன்க்ரீஸை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வுக்குள்ளே இவர் மூவிங் டவுன் டு த லெஃப்ட் ரெப்ரசன்ட்ஸ் டிக்ரீஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். அதனால் கம்ப்ளீட் பிக்சரை ஒரு கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை நமக்கு ஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம அதே வந்து ஃபிகர் 18ல் 3 இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்க்குறோம். IC1, IC2, IC3, பேஜ் நம்பர் 2.62ல் உங்களுக்கு இருக்குது. இங்கே இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு குட் எக்ஸ்ன்னு இருக்குது, ஒய் ஆக்சிஸில் குட் ஒய்ன்னு இருக்குது. கன்சூமர் வந்து இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். 3 காம்பினேஷனில் 3 டிஃப்ரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வரையுது. அப்போ அந்த 3 இன்டிஃபரன்ஸ் கர்வ்லேயும் அவருடைய லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ IC1ல் எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே IC1 லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையராக போகும்போது அது IC2க்கு போகிறாரு. இன்னும் IC3 போகும்போது இன்னும் ஹையர் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அங்கே 3 இன்டிஃபரன்ஸ் கர்வ் 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்குது. இந்த 3 கர்வையும் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம இன்டிஃபரன்ஸ் மேப்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் டுகெதர் புட் அஸ் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அண்ட் இட்ஸ் மீனிங்னு சொல்லலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.